எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. என்னது ஒரு கோட்டு சூட்லாம் போட்டுட்டு புரியுறவங்களுக்கு புரிஞ்சா சரி. இப்ப விஜய் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா நேற்று மே 10ஆம் தேதி காலை 10:18 AM அப்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அஷ்டமி திதி. ஆக்சுவலி நேத்து அஷ்டமி மே 10 அஷ்டமி திதி. அஷ்டமியில பாத்தீங்கன்னா புதிய காரியங்களை தொடங்க மாட்டாங்க. இப்போ நமக்கே ஜாதகம் பார்க்கணும், நல்ல பலன்களை சொல்லணும் அப்படின்னா விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு நாங்க பலன் கேட்க மாட்டோம். நவமி இன்னைக்கு மே 11, இன்னைக்கு தான் நாங்க கேட்போம். நல்ல காரியங்களை பணம் கொடுக்க மாட்டாங்க, தொடங்க மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்லை. மே 9ஆம் தேதி வரைக்கும் இழுபறியா இருந்துட்டு இருந்தது இவருக்கு ஆட்சி அமைப்பதற்கு, அந்த பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு. அதனால வேற வழி இல்லை. மே 10 2021 ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் முதலமைச்சராக. அப்போ நேற்றோட 5 ஆண்டு காலம் முடிவு பெறுகின்றது. அப்படிப்பட்ட பட்சத்துல நேற்று 12 மணியோட மே 10ஆம் தேதி 12 மணிக்கு மேல பிரசிடென்ட் ஆட்சி வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும் என்பதற்காகவே அவசரமாக பதவி ஏற்றுக்கொண்டார். இப்போ நாம கோச்சாரப்படி அந்த பதவி ஏற்ற நேரத்தை வச்சு எப்படிப்பட்ட பலன்கள் எதிர்காலத்துல இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பதவி ஏற்றுக்கொண்ட நேரம் காலை 10:18 AM. லக்னம் பாத்தீங்கன்னா என்ன லக்னம்னா மிதுன லக்னம். அப்போ லக்னத்துல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லக்னத்துல குரு இருக்கார். லக்னத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கிறார். மிதுன லக்னம் பாத்தீங்கன்னா உபய லக்னம்னு சொல்லுவோம். சரி, பாசிட்டிவான கிரக அமைப்புகள் என்னன்னு முதல்ல பார்ப்போம். லக்னத்தில் குரு அமர்ந்து சுயசாரம் வாங்கியுள்ளார், அதாவது சொந்த சாரம் வாங்கியுள்ளார். லக்னத்துல இருந்து 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமாயிருக்கு. 11ஆம் இடத்துல சூரியன் உச்சமாயிருக்கு. புதன் 11இல். நெகட்டிவான கிரக அமைப்புகள். 2ஆம் அதிபதி சந்திரன் 8இல். 6-11ற்கான செவ்வாய் 10இல் புதன் சாரம் வாங்கியிருக்காரு. புதன் 11இல் சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்காரு. 9ல ராகு சுயசாரம் வாங்கியிருக்காரு. இந்த மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். அதாவது சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னம் சொல்லுவோம். இப்ப சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் தான் பாதகாதிபதி. இப்போ ஸ்திரலக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பாதகாதிபதி. உபயலக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகாதிபதி. அப்படிப்பட்ட பட்சத்துல குரு பகவான் தனுசுல கனெக்ட் பண்ணோம்னா தனுசு குரு பகவான் தான் பாதகாதிபதி. சரி, பாதகம்னா என்ன பார்ப்போம். பாதகம்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு வீட்டுல கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, அங்கே பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு நடக்குதுன்னா எவ்வளவு பாதகமா இருக்குமோ அதுதான் பாதகாதிபதி செய்வார். அப்போ எதிர்காலத்துல இந்த அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்ய போகிறார்னு பார்க்க போறோம். நாம பொதுவா குரு லக்னத்தில் இருப்பது ஆட்சியை நீட்டிக்கும். ஒருவேளை ஆதரவு அவருக்கு வாபஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ வெளியில இருந்து ஆதரவு பாத்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், விசிகா மற்றும் IUML வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். சுமார் 8 பேர். இப்போ ஒருவேளை அவங்க ஆதரவு தர வாபஸ் பெறாங்க, தர தயங்குறாங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா வேறொருவர் ஆதரவு தர தயாராவார்கள். அதே போல 7ஆம் அதிபதியான குரு லக்னத்தில், அதாவது சுயசாரம் வலு பெற்றால், குரு சுயசாரம் பெற்றிருக்காரு, லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கூட்டாளி கட்டுப்பாட்டில் இருக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் கூட்டாளி தான் பலமாவார். அவரை பார்த்து எப்போதும் பயப்படும் சூழல் ஏற்படும். அடுத்து 11இல் சூரியன். அரசு சார்ந்த துறைகளின் ஊழல்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். லஞ்ச லாவண்யங்கள் வாங்க தயங்குவார்கள். அப்படி வாங்குபவர்களின் வேலை பறிபோகும். அதே போல 11இல் புதன். ஆட்சியில் கணக்கு வழக்குகள் வெட்ட வெளிச்சமாகும். டிரான்ஸ்பரன்சி உண்டாகும். நிலபுலன் துறைகளில் வளர்ச்சி ஏற்படும். செவ்வாய் 10இல் பலம் பெற்று இருப்பதால் இவ்வாட்சியில் காவல்துறை இவருக்கு பக்கபலமாய் இருக்கும். 10இல் சனி. தொழில்துறை வளர்ச்சி உண்டாகும். துப்புரவு தொழிலாளர் வளர்ச்சி, மருத்துவத்துறை வளர்ச்சி பெறும். 2ஆம் அதிபதி சந்திரன் 8இல். 8 என்பது கருவூலத்தை குறிக்கும். கருவூலம் காலி. இப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காரு, கருவூலம் காலி, கஜானா காலி, சுமார் 10 லட்சம் கோடி கடன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கருவூலத்தை நிரப்ப முயன்றாலும் கடினம். பொதுவான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்குள் குழப்பம் உண்டாகும். அதனால் தலைவலி, அவமானங்கள் நிகழும். பல இடங்களில் தாவேகா கட்சியினர் லஞ்சம் வாங்கி கையும் களவுமாக சிக்குவார்கள். அதே போல சூரியன் உச்ச சூரியன் 11இல்.
சுக்கிரம் சாரம் பெற்றிருக்கிறார். அதனால் வெளிநாடு முதலீடுகள் அதிகமாக வரும். 5-12 அதிபதி சுக்கிரன் 12ல் செவ்வாய் சாரம் பெற்று அமர்ந்திருப்பதால் வெளிநாடு தொடர்புகள் மேம்படும். சுக்கிரன் 12 என்பதால் இலவச வசதிகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆதாயம் உண்டு. சுக்கிரன் பார்த்தா செவ்வாய் சாரம் வாங்கி இருக்கிறதுனால மேஷம் விருச்சிக காலத்தில் பெண்கள் தொடர்பான விஷயத்தில் அரசுக்கு அவப்பெயர் உண்டாகும். சுக்கிரன் 12ல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஆட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கும். அதனால் இப்போதே வெள்ள பாதிப்புகளை முன்கூட்டியே சரி செய்ய வேண்டும். அதே போல கேது என்பவர் மின்சாரத்துறையை குறிப்பவர். இவ்வாட்சியில் மின்சாரத்துறை சீராக செயல்படும். வெற்றி தரும் துறையாக மின்சாரத்துறை செயல்படும். அதே போல 3ல் கேது அமர்ந்திருப்பதால் மீடியா துறையின் ஆதரவை பெறுவார். 10ல சனி செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் மாஃபியாக்கள் வசம் அனைத்து தொழில்துறையும் செல்லும். அவர்களுக்கு அடிபணிய வேண்டி இருக்கும். அதே வேளையில் இந்த அரசு ஆட்சி செய்யும் ஒவ்வொரு நாளும் போராட்டகளமாக இருக்கும். மிகுந்த போராட்டமாக இருக்கும். ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் எப்ப ஆட்சி கவிழும், எப்ப வேணா கவிழலாமா அப்படிங்கிற ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். வேலை வாய்ப்புகள் நிரப்பப்பட்டாலும் பலர் வேலை கிடைக்கவில்லை. அரசு பணி நிரப்புதலில் முறைகேடு ஏற்படும். செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்ச்சியான வேலை வாய்ப்பு போராட்டங்கள் நடைபெறும். அதே போல எப்படி கொரோனா வந்ததோ புதிய வைரஸ் தொற்று போன்று சுகாதார பிரச்சனை ஏற்படும். 3ல் கேது சுயசாரம், 9ல் ராகு சுயசாரம். எனவே எலக்ட்ரானிக்ஸ் துறை, ஏஐ இண்டஸ்ட்ரீஸ் போன்றவை அசுர வளர்ச்சி ஏற்பட்டு கை கொடுக்கும். லக்னத்தில் பாதகாதிபதி அமர்ந்திருப்பதால் அதனால் வெகு நாள் நீடிக்குமா இந்த அரசு என்பது கேள்விக்குரியே. அதே போல அஷ்டமி அன்று இவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல வேற வழி இல்லை. ஏன்னா நவமி தான் நல்ல உகந்த நாள். அதனால எப்படியோ பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டார். இப்போது சட்டசபையில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இன்னொரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ திருப்பத்தூர்ல பெரிய கருப்பன் அவர்கள் வந்தா ஒரு சீட்ல தோத்து போயிருக்காரு தாவேகா கட்சி சீனிவாச சேதுபதி கிட்ட. அப்போ அவர் கோர்ட்ல அப்பீலுக்கு போயிருக்காரு, ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பட்சத்துல நேற்று விஜய் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல ராஜினாமா செஞ்சுட்டாரு. 108 தொகுதி ஜெயிச்சாங்க, 107. அப்போ இந்த சீனிவாச சேதுபதின்றவர் திருப்பத்தூர் தொகுதியில அதுவும் கோர்ட்ல அப்பீலுக்கு போயிருக்கிறதுனால அதுவும் -1 106. அது போக காங்கிரஸ் ஒரு 5, சிபிஐ சிபிஎம் 4, விடுதலை சிறுத்தைகள் 2, 5 4 9 2 11, 106 + 11 117 தான் வருது. இப்ப ஐயுஎம்எல் என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெரியல. ஏன்னா மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதுதான் எடுப்பாங்க. ஆனா இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி இல்லாத பட்சத்துல பிரசிடென்ட் ரூல் போயிடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தும் சரி, அவர்கள் எப்படியோ வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். நேற்றே பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் தான் முதல்ல பாட்டு பாடினாங்க, தமிழ்தாய் வாழ்த்த பாடல அப்படின்னு சொல்லி அந்த சிபிஐ சிபிஎம் கட்சிகள் மற்றும் திருமாவளவன்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது போல ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும். இன்னொரு பக்கம் அதிமுகவிலும் பிளவு ஏற்படும் சொல்றாங்க. 30 எம்எல்ஏக்கள் தாவேகாவோட இணைய போறாங்களான்னு தெரியல, ஆதரவு கொடுக்க போறதா சொல்றாங்க. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறாங்களா அப்படின்றது இன்னும் தெரியல. 17 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு பக்கமா இருக்கிறதா சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பழந்தின்னு கொட்டை போட்டவர். அவங்க அப்பா ஒரு பெரிய சூத்திரதாரி, அதே அனுபவம் அவருக்கும் இருக்கும். அதனால ஆட்சியை கவிழ்க்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஏன்னா அவர்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். அதுவே தாவேகாவுக்கு இன்னும் சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இன்னும் ஓட் பேங்க் அதிகமா ஆக்கிடும். அப்படிங்கிற வேலையில ஒரு 6 மாசம் நம்ம ஆட்சி செய்யட்டும். அவர்கள் சொன்னாங்கல்ல, வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ 2500 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல. அப்போ தாலிக்கு தங்கம் அந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் சொல்லி இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா 200 யூனிட் மாதம் இலவசம்னு சொல்லிதான் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க.
இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 100 யூனிட் வந்து ஆல்ரெடி நமக்கு இலவசமா தான் இருக்கு. மாசம் மாசம் நமக்கு கரண்ட் ரீடிங் எடுத்தாங்கன்னா உண்மையாகவே குறைஞ்சு வரும். நமக்கு கரண்ட் பில்லு குறைவா வரும். ஆனா இவர் வாக்குறுதி கொடுக்கும்போது மாதம் மாதம் 200 யூனிட் இலவசம்னு 500 யூனிட் கம்மியா பயன்படுத்துறவங்களுக்கு தான் சொல்லல, எல்லாருக்கும் சொன்னாரு. ஆனா இப்போ முதல்ல ஆரம்பமே கோளாறுங்கிற மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு முறை 200 யூனிட் ஃப்ரீ, அதுவும் 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு. அப்போ சிட்டில அதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியப்படாது. இப்ப மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ராயபுரம் தொகுதி விஜய் தாமு அப்படிங்கிறவரு பாத்தீங்கன்னா வீரவாள்ல அவங்க கேக்க வெட்டினாங்க. அதாவது இந்த பிள்ளைங்க அப்புறம் இந்த சம்பவம் பண்றவங்க அவங்கதான் கொஞ்சம் மெர்சல் காமிக்கணும், கொஞ்சம் பயம் காமிக்கணும்னு அந்த மாதிரி வாள்லாம் வெட்டுவாங்க. ஆல்ரெடி உங்களாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வாள் எல்லாம் கேக்க கட் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ இவங்கள ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உதாரணம் செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. அதாவது இவங்க தான் பயங்கரமான ஆளுங்க, அவங்கலாம் வந்து பயங்கர ரவுடிஸ், நாங்களாம் எங்கெல்லாம் பார்த்து அலறணும் பயப்படணும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. நான் என்ன சொல்லுவேன், நான் படிச்ச ஸ்கூலு முஸ்லீம் ஸ்கூல், உங்களுக்கு தெரியும், ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். எஸ்ஐடி குரூப்ல ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சைட்ல தான் நான் படிச்சேன். அங்க பாத்தீங்கன்னா நான் 9th படிக்கும் போது ஒரு அந்த பையன் பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவரு பாத்தீங்கன்னா ஸ்கூலே அவரை கண்டு அலறுவாங்க. அவரு இன்னொரு தெரியும் என் கிளாஸ்ல தான் ஏ செக்ஷன். பார்த்தா 12வது படிக்கிறவங்க 11வது படிக்கிற பசங்க எல்லாமே அவன் பேரை சொன்னாவே அலறுவாங்க. அப்பேற்பட்ட அவன் தாதா மாதிரி. ஆனா ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு. இவ்வளவு தைரியசாலியா இவன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஆனா காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணு பேரு நதியில வரும். அது என்ன பேருன்னு நானே சொல்ல விரும்பல. இப்ப ஒருவேளை வீடியோவை வந்து பசங்களாம் பாக்குறாங்க, பார்த்தாங்கன்னா அவனுக்கு தலைமண்டல தட்டும். இந்த தமிழ்நாட்டு நதி வராது, அந்த நார்த் சைட்ல ஒரு நதியோடைய பொண்ணு பேர் அந்த பேரு. அப்போ என் வீடு டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான். அப்போ ரெகுலரா வருவான். வந்துட்டு அவன் அந்த பொண்ணு பின்னாடியே போவான், பேசுவான். நானும் பாக்குறேன், பயங்கர டீப் லவ் அந்த பொண்ணு மேல, பயங்கர டீப் லவ். அந்த பொண்ணு டி நகர்ல தான் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தது. அப்போ அவன் பேரை சொல்லி நான் ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவேன். அப்போ ஸ்கூலே உன்னை கண்டு அலருது. இவன் பயங்கரமான அடித்தடியில வந்து பயங்கரமான ஆளு. ஆனா அந்த பொண்ணுன்னா போதும் அப்படியே பொட்டி பாம்பா சுருண்டுருவான். சரி என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா வருஷ கணக்குல ஓடின்னு நடக்குது. இவன் வந்து வாயை திறந்து லவ் பண்றேன்னு சொல்லுவான். நானும் பாக்குறேன். ஒரு ஸ்டேஜ்ல பொறுமை எழுந்துட்டேன். டே போய் கேட்டு தொலைடா, அந்த பொண்ணை லவ் பண்ணுதான் பண்ணலன்னு கேட்டுடா பேசாம அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல வேணாம், ஒருவேளை அவ இல்லைன்னு சொல்லிட்டானா அப்படின்னு பல வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு வந்துடுச்சோ அது வரைக்கும் எங்கன்னு அப்படியே தேடி தேடி பின்னாடி போவான். அந்த பொண்ணு பக்கத்துல வந்துடுச்சோ பாத்துடுச்சோ அப்படியே ஓடி ஒளிஞ்சிருவான். அப்படிதான். அதாவது இவங்கெல்லாம் செயல்ல காமிங்க. உங்களுடைய செயல்பாடுல அந்த வீர வாள்ல அந்த கேக்க வெட்டினாதான் அந்த கேக் வெட்டும்னு கிடையாது. உங்க வீரத்தெல்லாம் செயல்பாடுல நீங்க உங்க அண்ணன் கொடுத்தாருல வாக்குறுதி கொடுத்தாருல, அந்த வாக்குறுதியிலையும் மக்களை வந்து மேம்படுத்துறதுலயும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இப்ப நீங்க செய்யறதுலாம் கட்சியோட பேரு அவ பேர் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு கெட்ட பேர் தான். ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா ஜெயிச்சிட்டீங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் எம்எல்ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டுட்டு பயங்கரமா பாட்டில் எல்லாம் வச்சுட்டு பயங்கரமா ஆடுறாரு. அதெல்லாம் ஏன் கேமரா முன்னாடி செய்றீங்க நீங்க? அதாவது இவர்களை போன்றவர்களை கண்டிப்பாக கண்டிக்கணும். ஏன்னா மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில விஜய் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்ன்ற பேர்ல அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்த முறை ஓட்டு போடணும். இந்த ஆட்சியை நீடிக்குமா, எத்தனை நாள் எத்தனை மாசம்னு தெரியல. ஆனா விளையாட்டு ஆரம்பிச்சாச்சு. ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பாக்குறாரு வெளியில இருந்து. பயங்கரமான சூத்திரதாரி. நீங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ண போறீங்க? வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, 2000 ரூபாய் கொடுக்க போறீங்களா, கேஸ் சிலிண்டர் கொடுக்க போறீங்களா, என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத தூரமா இருந்து மக்களும் வேடிக்கை பார்ப்பாங்க. அதே மாதிரி ராயபுரத்துல பாத்தீங்கன்னா தாவேக்கால இந்த மாவட்ட செயலாளர் போக்சோல கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் நிறைய இருக்கு. இந்த விசில் அடிக்கிறது, சீட்டி, அதெல்லாம் விட்டுட்டு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி, எத்தனை நாளுன்னு தெரியல, அதை பயன்படுத்தி உங்களுடைய ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம். அதே மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு விஜய் சொன்ன உடனே அதான் புதுசு அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் அந்த எப்படி சொல்றது விர்ச்சுவல் வேரியர்ஸ், அப்புறமா ஏதோ ஒரு சோசியல் மீடியாலாம் வச்சு இயங்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய பில்டப்பா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி ஏற்ற போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை சப்மிட் பண்ணாரு.
அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ ஜெயலலிதா ஆட்சி அமைக்கும் போதும் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதும் வெள்ளை அறிக்கைன்றது எல்லாருமே வந்து அதை ஏற்படுத்துவது, அது கொடுக்கறது தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. புதுசா வந்து நாங்க தான் பண்ணிட்டோம்னு ஒன்றும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன சார் நீங்க ப்ரெடிக்ஷன் சொன்னீங்க விஜய் வந்துட்டாரேன்னு. நல்லது, அவர் வந்துதான் அவரு மண்ணை கவனம் அப்படின்னு பிரபஞ்சம் தீர்மானிச்சிருக்குது. இந்த மக்கள் எல்லாம் பார்க்கணும், அவர் சொன்னாரு, சொல்றத என்னெல்லாம் செய்ய போறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் தீர்மானிச்சு ஒரேடியா நான் சொல்லியிருப்பேனே, தொடச்சு முற்றிலுமாக விளக்கப்படணுமா அப்படின்னு தெரியல. அதனால நானுமே அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நான் வேடிக்கை பார்க்கிறேன். இந்த பிரபஞ்சம் நடத்த போகும் விளையாட்டை வேடிக்கை பார்க்கிறேன். இவர்களால் எப்படி தமிழ்நாடு உயரப் போகின்றதா, மக்கள் அகல பார்வையாக அப்பான்னு பார்க்க போறாங்களா, ஐயையோ தெரியாதனமா ஓட்டு போட்டோமே, நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம போட்டிருக்கவே மாட்டோமே அப்படின்னு நினைக்க போறாங்களா அப்படிங்கிறது அவர்கள் ஆட்சி செய்யும் முறையை வைத்து மக்கள் கணித்து விடுவார்கள். இது நல்லா இருக்குது. அதாவது எல்லாரையும் இப்ப எல்லா முதல்வர்களையும் பாத்தீங்கன்னா அவங்க வேஷ்டி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுதான் வருவாங்க. இவர் வந்து ஒரு ஸ்டைலா ஒரு முதல்வர் அப்படின்னு இவர் வந்து காமிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் எப்போ கோட்டை காட்டுறாரோ அப்பதான் நானும் கோட்டை காட்டுறதா இருக்கிறேன். எது எப்படியோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும். திமுக அதிமுக மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு மாற்றம் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது நல்ல மாற்றமா இல்லை இவர்களை விட மோசமான மாற்றமா என்பது காலம் பதில் சொல்லும். முதல்வர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக